இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 11:31. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். சாலமோன் வயதானதுக்கப்புறம் அவனுடைய மனைவிகள் பேச்சை கேட்டு அந்நிய தேவர்களை வணங்கினான். இத்தனைக்கும் கடவுள் இவனுக்கு 2 தடவை நீ செய்கிறது தப்புன்னு எச்சரிக்கை கொடுத்த போதிலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அந்நிய தேவர்களை வணங்கினான். இதனால் தேவனுக்கு கோபம் வந்து சாலமோனோட ராஜ்யத்தை பிடுங்கி அவனுடைய ஊழியக்காரனாகிய யெரொபெயாமுக்கு கொடுத்தாரு. யூதா கோத்திரத்தை தவிர மீதம் 10 கோத்திரத்துக்கும் யெரொபெயாமை தான் தேவன் வந்து ராஜாவை ஆக்கினார். சாலமுடைய மகனான ரெகொபெயாமுக்கு யூதா கோத்திரத்தை மட்டும்தான் ஆண்டுகொள்ள கொடுத்தாரு. அதுவும் தாவீதுக்காக தான். இப்படி இருக்கும்போது தேவன் வழிபட ரெகொபெயாம் இருக்கிற எருசலேமுக்கு மக்கள் போனாங்கன்னா எங்கே எல்லாரும் ரெகொபெயாமை ராஜாவை ஆக்கிடுவாங்களோன்னு பயந்து யெரொபெயாம் கன்று குட்டி சிலைகளை செஞ்சு அதை மக்களை வணங்க சொல்கிறான். இதனால் தேவனுக்கு யெரொபெயாம் மேலே கோபம் வந்து தண்டிக்கிறாரு. அப்போது சாலமோனாக இருக்கட்டும், இல்லை யெரொபெயாமாக இருக்கட்டும், இல்லை நாமளாக இருக்கட்டும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா அதில் தேவனை மகிமைப்படுத்தணும். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தேவன் கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். முக்கியமாக தேவன் மேலே பயம் இருக்கணும். எல்லாமே கிடச்சிருச்சு, இனிமேல் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சி தேவனுக்கு பயந்து செயல்படலைன்னா நம்ம தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறது மட்டும் இல்லை, அது நம்ம தலைமுறையவே பாதிக்குது. ஆமேன்.